யாரு? நான் தான் அனந்தராமன். என்ன இந்த ராத்திரியில? அது வந்து நான் சொன்ன விஷயம். என்ன விஷயம்? உன்னோட டான்ஸ பார்த்த நிமிஷத்துல இருந்து நான் உண்மையை நினைச்சு ரொம்ப உருகிட்டு இருக்கேன். எனக்கு நீ வேணும், என்னோட மனைவியா. அது நடக்கிற காரியம் இல்ல. சரி, அது வேண்டாம், என்னோட கீப்பாவாது இரு. Stop it. I say stop it. உன்னோட வேலை என்னன்னு சொல்லு. ஒரே ராத்திரி, ஒரே ஒரு ராத்திரி மட்டும். ஆனா எவ்வளவு வேணாலும் என்கிட்ட கேளு, கோழி கோழியா கொட்டி தரேன். உங்ககிட்ட இது 6வது தடவையா நான் கேட்கிறேன். 6வது தடவையா? 60 தடவை கேட்டாலும் என்னோட பதில் இதுதான். It is impossible. சும்மா கண்ணகி வேஷம் போடாத. 1000 பச்சை நோட்டுகளை வீசினா பச்சை கிளி மாதிரி 1000 பொண்ணு எனக்கு கிடைப்பாங்க. ஆனா நான் உன் மேல ஆசைப்பட்டுட்டேன். நான் ஆசைப்பட்டதும் விரும்பினதும் எனக்கு கிடைக்கணும், கிடைச்சே ஆகணும். இத சொல்றது இந்த அனந்தராமன். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நடக்குண்டி. கோழிகள் சேர்த்தா மனுஷன் ஈஸ்வரன், கோடி ஈஸ்வரன். இந்த அனந்தராமன் கூப்பிட்டா நீ வர. அதுக்கு என் வீட்டு நாய் கூட வராது. அஸ்வதி. அஸ்வதி இல்ல, அஸ்வதி சர்மா. நான் நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு. நீ எல்லாம் ஏலம் போட்டு கூப்பிட நான் தெருவில் போறவில்லை. நீ பேசிட்டு இருக்கிறது டைமண்ட் மர்ச்சன்ட் அனந்தராமன் கிட்ட. அனந்தராமன் அந்த ஆண்டவனை கூப்பிட்ட. சும்மா கத்தாத. எனவே இந்த நினைப்போட இந்த படி ஏறினா திரும்பி போறதுக்கு உனக்கு கால் இருக்காது. No, get out. Get out. என்ன சார், என்னாச்சு? ஏன் மூட் அவுட்டா இருக்கீங்க? எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சுடா. யாருகிட்டயுமே தோக்காதவன் இந்த அனந்தராமன் இன்னைக்கு தோத்துட்டான். அதுவும் இந்த பொம்பளை கிட்ட தலைக்குனி வேண்டியதா போச்சு. என்ன தூக்கி அவ வெளியே இருந்துட்டான். சார், ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவளை விட அழகான பொண்ணுங்களை எல்லாம் நான் உங்களுக்கு கொண்டு சேர்க்கிறேன் சார். நோ நோ, எனக்கு அவ மட்டும்தான் வேணும். சாகரத்துக்கு முன்னாடி அவளை ஒரு தடவையாவது நான் அனுபவிச்சே இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. எனக்கு அப்பவே தெரியும். சொன்னா கேட்டாதானே. கஷ்டம். அட்லீஸ்ட் டேங்கையாவது ஃபுல் பண்ணிருக்கலாம்ல. இவ்வளவு சீக்கிரம் பெட்ரோல் தீரும் யாருக்கு என்ன தெரியும்? இப்ப என்ன பண்றது? நோ ஐடியா. பக்கத்துல ஏதாவது நல்ல லாட்ஜ் இருந்தா ரூம் எடுத்து தங்கலாம். சரி, வா. வாங்க சார். இதான் சார் ரூம். நைஸ் ரூம். இது யாரோட ரூம்னு சொன்ன? அவர் பெயர் தெரியாது சார். 55 வயசான பெரிய விஐபியோட ரூம். காலையில போனாருன்னா நடுராத்திரிக்கு மேலதான் வருவாரு. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி 2 மணி நேரத்துல ரூமை காலி பண்ணிடுங்க, இல்லன்னா என் வேலை போயிடும். என்ன கொஞ்சம் அது என் பொறுப்பு. நீ போய் படுத்துங்க. போ. முகுந்தா, கோடி கோடியா கொட்டி தரேன்னு சொல்லியும் அவன் நான் போறான்னு சொல்லிட்டான். அதிர்ஷ்டம் இல்லாதவன். உனக்கு தெரியுமா, நான் படுத்து தூங்குறது எல்லாமே பணத்து மேலதான். என்ன நீ போய் பார், என் பெட்டுக்கு கீழே எல்லாம் பணம் தான். பணம் பணம் முகுந்தா, எல்லாம் பிளாக் பண்ணி. முகுந்தா, என்ன செய்ய போற? ஏய் முதலாளி, வாய திறக்காத. எங்க பணம் சொல்லிடு. பணம் எங்க இருக்கு நீ சொல்லல, உன்னை என்ன பண்ணுவேன்? சொல்லிடுறேன். உமா லாட்ஜ் ரூம் நம்பர் உங்க அப்பனடா சொல்லுவா. 107.
107. இன்னையில இருந்து நான் தாண்டா முதலாளி. ஏய், ஏய். எனக்கு ஒரு ஆசை இருக்கு. நான் உங்களோட மனைவி ஆகணும், உங்களோட குழந்தைய சுமக்கணும். ஒரு தாயா ஆசை தீர வரைக்கும் உங்களோடயே நான் வாழணும். ஆனா நாம இங்க சாகரத்துக்காக வந்தோம். நீ இப்படியே கதை பேசிட்டு இருந்தா நேரம் ஆயிடும். நமக்கு இருக்கிறதே 2 மணி நேரம் தான். என்னங்க, நம்ம அஸ்வதி அக்கா ஏன் இப்படி எப்பவும் கவலையாவே இருக்காங்க? யாருக்கு தெரியும்? இவ்வளவு பணமும் அழகும் இருக்கிற அஸ்வதி அக்கா யாரும் துணை இல்லாம. நீ ஏன் இப்படி பாதி ராத்திரியில தேவையில்லாத விஷயத்த பேசிட்டு இருக்க? எனக்கு தூக்கம் வருது, நீயும் தூங்கு. இதுதான் ஒரு ரூமா? யார இப்பெல்லாம் பண்ணது? உண்மையை சொல்லு. இங்க இருந்த பணம் எல்லாம் எங்க? பணமா? ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். இங்க ஒரு லவ் ஜோடி 2 மணி நேரம் தங்கியிருந்தாங்க. லவ் ஜோடியா? ஆமா சார், அவங்க இப்பதான் வெளியில போனாங்க சார். ஒண்ணு. இவங்கதான் அவங்களா? ஆமா சார். எங்க போனாங்க இவங்க? தெரியும் சார். உனக்கு தெரியாது இல்ல? போடா. கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம அதிர்ஷ்டம்தான். யாரு? ஏன் வீட்டே இருந்துகிட்டு என்னையே யாருன்னு கேக்குறீங்களா? ஐயோ சாரி அக்கா, நாங்க ராத்திரி மழை பெஞ்சதுனால இங்க வந்து தங்கி. புரிஞ்சுது. நீங்க 2 பேரும் வீட்டுக்கு தெரியாம இங்க ஓடி வந்துட்டீங்க. அம்மா, உன் பேர் என்ன? என் பேர் மினி. இவர் சேது. மினி, சேது. வாங்க, நீங்க எப்ப வந்தீங்க? நான் இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இப்ப வரைய ஞாபகம் வந்ததே சந்தோஷம். ஆமா, பெட்டி நிறைய பணம் கொண்டு வரேன்னு சொன்னீங்க, எங்க பணம்? மனுஷன் டென்ஷன்ல இருக்கும்போது டீச்சர் மாதிரி மாறி மாறி கேள்வி கேட்காத. ஓஹோ, இன்னைக்கு சார் பயங்கர மூட் அவுட்டா இருக்கீங்க. இத பாரு, என்கிட்ட விளையாடாத. சரி, நான் டீ கொண்டு வரேன். நீயும் உன் டீயும். என்ன 2 பேரும் ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல. அப்படின்னா நான் சொல்றேன். என்ன பத்தி உங்களுக்கு டீடைல்ஸ் தெரிஞ்சாகணும், அவ்வளவுதானே?
இவங்களுக்கு பாம்பு காதுன்னு நினைக்கிறேன். சந்தேகமே வேண்டாம், எனக்கு பாம்பு காதுதான். ஐயோ, அதுவும் கேட்டுடுச்சு. அங்க என்ன பார்வை, இங்க பாரு. ஐ எம் சென்சிட்டிவ் இன் ஆல் மேட்டர்ஸ். நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற மேட்டரை நான் சொல்றேன். என் பேர் அஸ்வதி. இல்ல, அஸ்வதி சர்மா. வயசு 26. ஆனா இன்னும் கல்யாணம் ஆகல. ஊர் மன்னார்குடி. ஆக்சுவலி ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் நைட் பிளைண்ட்னஸ். சாயங்காலம் 6 மணிக்கு மேல எனக்கு கண்ணு தெரியாது. இந்த விஷயம் என் வேலைக்காரிக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. இல்லங்க, யாரோ உங்களை நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ மிஸ்டர் அஜித். குட் மார்னிங் சார். மார்னிங் மார்னிங். டெல்லியில இருந்து எப்போ வந்தீங்க? நேத்து ராத்திரி சார். உட்காருங்க. தேங்க்யூ சார். நான் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது நீங்க என்ன மீட் பண்ண சொன்னீங்கன்னு. என்ன சார், எனி ப்ராப்ளம்? அதுதான் மிஸ்டர் அஜித், பிசினஸ் மேக்னட் அனந்தராமனோட கொலையை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களே? தெரியும் சார். அந்த கேஸ நீங்க டீல் பண்ணீங்கன்னு தெரியும். எஸ். 2 வாரம் ஆகியும் இந்த கேஸ்ல எந்த க்ளூவும் கிடைக்கல. சோ இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் செய்ய நான் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்றேன். இதுல எல்லா டீடைல்ஸ் இருக்கு. எஸ் சார். மிஸ்டர் அஜித், கொலை செய்யப்பட்ட அனந்தராமன் சாதாரண ஆள் இல்ல. நம்பர் 1 டைமண்ட் மெர்ச்சன்ட். நாம லேட் பண்ணோம்னா சில சமயம் சட்டசபையில பெரிய அமளியே நடக்கும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஐ டூ மை லெவல் பெஸ்ட் சார். என்ன யோசிக்கிற? சுத்தி சுத்தி நாம இங்க வந்திருக்கோம். வேற ஆளோட பணத்தை நாம அடிச்சிட்டு வந்திருக்கோம். அது நினைக்கும் போதுதான் என்ன பண்றதுன்னு தெரியல. நீ ஏன் பயப்படுற? என்ன ஆனாலும் நமக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிச்சு. அப்புறம் மத்த விஷயம் எல்லாம் என்ன 2 பேரும் சேர்ந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க? இனிமே எங்க போறதுன்னு தானே? பயப்படாதீங்க. நீங்க 2 பேரும் எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே தங்கலாம். ஆமா, உங்களோட அடுத்த பிளான்? எங்களுக்குன்னு எந்த லட்சியமும் இல்ல. நாங்க ஒரு பெரிய கன்ஃபியூஷன். ஆமாக்கா, எங்க ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணிட்டு இருந்தோம். நான் தான் சொன்னேன் இல்ல, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? ரிலாக்ஸ். அக்கா, என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல? பரவாயில்ல மினி, இன்னைக்கு ஒரு டிஃபரெண்ட் டிஷ் பண்ண போற. இந்த மினியோட ட்ரீட் என்னது? அது சஸ்பென்ஸ். டேய் சேது, சும்மா மரம் மாதிரி நிக்காம அந்த வெஜிடபிள்ஸ் போய் கட் பண்ணு. டேய் சேதுவா, உன்ன ஏய் ஏய் என்ன
செய்தி எதுவும் பேசாம இருக்கீங்க? ஓ, இவ இப்படிதான் மனுஷனை பைத்தியம் பிடிக்க வச்சிருவா. சின்ன வயசுல பொண்ணுங்கன்னா அப்படிதான் இருக்கணும். சர்மா, சர்மா, எனக்கே சொந்தமான சர்மா. சாரி சர்மா, டான்ஸ் ரிகர்சல் இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. தேவையில்லை, உன்னோட எக்ஸ்கியூஸ் எனக்கு தேவையில்லை. நீ பெரிய டான்ஸர் இல்லையா? என்ன நினைக்க உனக்கு எப்படி நேரம் இருக்க போகுது? அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் உங்களை பார்த்த நேரத்துல இருந்து என் மனசுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. நீ பெரிய டான்ஸா இருந்தாலும் நல்ல பேச்சு தர மட்டும் இருக்கு. விளையாடாதீங்க. ரிகர்சல் முடிஞ்சு டயர்டா வந்திருப்ப. வா, நான் வேணா சாப்பிட்டு வரலாம். நீ பயப்படாத சுதி, நாம வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எங்க போய் பிரயோஜனம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரே. இனிமே சாயங்காலம் 6 மணிக்கு மேல எனக்கு எதையும் பார்க்க முடியாது. உன் கண்ணா நான் இருக்கேன்ல.
என்னோட டான்ஸ் ப்ரோக்ராம் தடைப்படுமே. டான்ஸ பத்தி நீ கவலைப்படாத. நானே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இனிமே நீ டான்ஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். என் வீட்டுக்கு வந்து என் மனைவியா இருந்தா மட்டும் போதும். இது மாதிரி ஒரு நோய் இருக்கிற என்ன உங்க வீட்டுல ஏத்துக்குவாங்களா? நான் லதா கிட்ட எல்லாம் எடுத்து சொல்லிட்டேன். அவன் என் தங்கச்சி மட்டும் இல்ல, நல்ல ஃப்ரெண்டும் கூட. வீட்டுல இப்பயே எடுத்து சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுவா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நம்ம கல்யாணம் நடக்கணும். அது வரைக்கும் எனக்கு மனசு நிம்மதியே இல்லை. நான் சொன்னேன்ல, அடுத்த முகூர்த்தத்திலேயே நம்ம கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் உயிருக்கு மேலான என் சர்மா ஒரு ஆக்சிடென்ட்ல என்னை விட்டு போயிட்டாரு. நீ ஏன் இப்படி கவலையா இருக்க? அஸ்வதி அக்காவோட பழைய கதையை கேட்டப்போ எனக்கு என்னையே அறியாம இத நீங்க சொல்ல தொடங்கி அந்த டாலரை நினைச்சுக்கிட்டு நீங்க இங்கே இருங்க, நான் போயிட்டு வரேன். இது அந்த மூந்து வண்டி மாதிரி இருக்கு, பாத்துட்டு வா. நான் இப்ப வரேன். சேது வரட்டும், நாம ஒரு நல்ல டாக்டர் போய் பார்க்கலாம். போய் ரெஸ்ட் எடு. எவ்வளவு நேரமா நான் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? நான் வெளியே போயிருந்தேன். என்ன விஷயம்? ஒரு குட் நியூஸ் சொல்லணும். நான் கர்ப்பமா இருக்கேன். என்ன? ஆமாங்க, உண்மைதான். நான் கர்ப்பமா இருக்கேன். இது தெரிஞ்சப்போ அஸ்வதிகா எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னங்க, ஏன் ஒண்ணு பேச மாட்டேங்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு எந்த குழந்தை பிடிக்கும்? ஆனா பெண்ணா? பாக்கறத பாரு, திருட. வாய திறக்க மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை கெட்ட குழந்தைய பிறந்துட்டா அப்புறம் நான் உங்க கைக்கு கிடைக்க மாட்டேன். ரொம்ப பிஸி ஆயிடுவேன். இந்த அக்காவை தோக்கடிக்கலாம் நினைச்சா முடிய மாட்டேங்குது. என்ன பிரச்சனை? நீங்க வந்துட்டீங்களா? இங்க உட்காருங்க. இந்த அஸ்வதி அக்காவை நம்ம தோக்கடிக்கணும். சீட்டாட்ட வேண்டாம், பவர் கேம் ஆடலாம். அது அது தேவையா? நிச்சயம் தேவைதான். இப்படி தோத்துட்டீங்களே, வெக்கமா இல்ல?
சேது, மினி கர்ப்பமா இருக்கா. நீங்க உடனே கல்யாணம் பண்ணிக்கிறதா நல்லது. கல்யாண விஷயம்னு சொன்ன உடனே திருப்ப பாத்தீங்களா? அட, வெக்க கூட வந்துருச்சு. உங்க அபிப்பிராயம் என்ன சேது? உடனடியா நடத்துறதுக்கு எந்த பிளானும் இல்ல. ஓகேன்னு சொல்லுங்க, பாக்கி விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். சரின்னு சொல்லுங்களேன். ஓகே. ஓகே தென். அப்போ நான் தாலி கொடிக்கு ஆர்டர் கொடுத்துட்டுமா? உட்காரு. சந்தோஷம் தானே? कल हमने आपसे पूछा था कि 1,60,000 आपके जीवन में क्या मायने रखते हैं। आपने कहा आपने इतनी भारी रकम। என்ன சினிமா இது? ச்சே. மினி, நீ போய் அந்த கேபிள் வயரை கொஞ்சம் கனெக்ட் பண்ணு. ஒரு சினிமாவே முழுக்க பார்க்க விட மாட்டீங்களே. சேது, என்ன சொல்றீங்க? மினி ரெஸ்ட் எடுக்கிற சமயம் இது. நீங்க போய் மாத்தினா போதும். நான் ஒண்ணும் குறைஞ்சிட மாட்டீங்க. எல்லா வேலையும் பொம்பளைங்களே செய்யணும்னு நினைச்சா அது முடியாது. போய் கேபிள மாட்டுங்க. किसने किया था? பயப்படாத. சேது, சேது. பாருங்க, என்னங்க இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த மாசம் பணம் கொடுங்க. தரண்டி. அம்மா, இது என்ன பை? இது உனக்கு சம்மந்தம் இல்லாது. பெரிய ரகசியம். தூக்கத்துல இந்த ஆளு கும்பகர்ணம் தான். வெள்ளிக்கிழமை நாங்க 2 பேரும் ஒண்ணா கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். இன்னைக்கு பௌர்ணமி. நல்ல நாள். நீங்க வந்த பிறகுதான் நான் டிபன் சாப்பிடணும்.
பெட்டி இருக்கா? என்ன பெட்டி? தீப்பெட்டி. தேங்க்ஸ். பெட்டி எங்க இருக்கு சார்? அதுதானே கொடுத்தேன். இந்த பொட்டி இல்ல, பண பொட்டி. பணப்பெட்டியா? அதான் லாட்ஜ்ல இருந்து எடுத்துட்டு போனியே அந்த பொட்டி. பணம் என்னோடது. போடா. அப்படி விட்டுட்டு போறதுக்கு இது ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சம் பணம் இல்ல சார், லட்சமா இருக்கு. என் உயிரே போனாலும் சரி அந்த பணத்தை வாங்காம நான் விடவே மாட்டேன். நீ யார்கிட்ட விளையாடுறன்னு தெரியுமா? நான் உன்ன மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கேன். நீ என்கிட்ட விளையாடினா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். டேய், நீ நினைக்கிற மாதிரி அந்த பணம் என்கிட்ட இல்ல. அத கோயிலுக்கு கல்லுகிட்ட போய் சொல்லு போ. டேய், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. மினி, மீட் மிஸ்டர் முகுந்தன், என்னோட ஃப்ரெண்ட். வணக்கம். நீங்க தப்பா நினைக்கலனா என் வண்டியிலே போலாமே. ஏறு போ. வாங்க. சாரி சேது, கொஞ்சம் தள்ளுறீங்களா? ஒரு சின்ன ஸ்டார்டிங் ப்ராப்ளம். ஓ, அதுக்கு என்ன? எங்கடி பணம்? அத கொடுத்துரு. ஒண்ணு நான் விட்டுறேன். சொல்லிடுங்க. எனக்கு ஒண்ணு தெரியாது, எல்லாம் அவர்கிட்டதான் இருக்கு. ஓ, உன்னோட ஒரு அவரு. ஏய், உனக்கு தெரியுமா உன்னை கடத்திட்டு போய் கொலை பண்ண சொன்னதே அந்த அவரு தாண்டி. நான் நம்ப மாட்டேன். என்னோட சேது ஒரு காலம் அப்படி சொல்ல மாட்டாரு. நிறுத்திரி உன் ஒப்பாரிய. உன்னோட ஒரு சென்டிமெண்ட். என்னோட பணம் எங்கன்னு சொல்லிடு. என் வயசுல வளரு குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவும் தெரியாது. என்ன கொன்னுடு, கொன்னாலும். ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்ட விளையாடுறீங்களா? உங்களை ஒரு பொம்பளை கொல்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் வேணுமா? என்னால முடியல. அது ஏன்? அவ ஒரு கர்ப்பிணி. அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. உனக்கு தேவை பணம் தானே. இருந்தாலும் ஒரு கர்ப்பிணி பெண்ணை போய் அவ சுமக்கிறது உன்னோட குழந்தைய அப்படின்னு யார் சொன்னா? அந்த குழந்தை யாரோடதுன்னு யாருக்கு தெரியும்? டேய், உனக்கு
நான் ம். ம். என்னது? என்னங்க? அந்த please, வேண்டாங்க. நம்ம குழந்தை. முடிஞ்சதா? என்ன அப்படியே போனா இப்படி நம்ம கணக்க தீர்க்க வேண்டாமா? கணக்கா? என்ன கணக்கு? மறுபடியும் என்னோட பொறுமை சோதிக்க நினைச்சேனா பொண்ணுனா உன்கிட்ட அந்த பொண்ணை கொன்னா பணத்துல பாதி தரேன்னு நான் சொன்னேன். ஆனா இப்ப ஒரு வேலையும் செய்யாம கூலி கேட்டா? இத பாரு, இது என்னோட ஃபர்ஸ்ட் மாடல் இல்ல. குளோபல் ஆர்ட்ஸ் கம்பெனியோட எம்டி சர்மா, அவனோட ஒரே தங்கச்சி லதா, அவதான் என்னுடைய முதல் பலி. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பொண்ணு. நான் உடனே போகணும். எனக்கு டான்ஸ் ரிஹர்சல் இருக்கு. அதுக்கு என்ன, உடனே அனுப்பிடுறேன். உடனே அனுப்பிடுறேன்.
எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஏ ஐ எம் அஜித். நீங்க ஒரு உதவி செய்யணும். நாங்க ஒரு என்கொயரிக்கே வந்திருக்கோம். டெல் மீ. இதுவரைக்கும் 3 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. நாங்க சந்தேகப்படுற குற்றவாளி சேதுதான். இன்ஸ்பெக்டர், எஸ், அவன் தான் குற்றவாளி. நாங்க அவனை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். வேர் இஸ் ஹி? இன்னைக்கு காலையில அவனும் அவன் லவரை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போனாங்க. இன்னும் திரும்பி வரல. ஐ சி. எனிவே ஐ எம் சாரி டு சே திஸ் மேடம். அவன் அவனோட கர்ப்பிணியான காதலையும் கொண்டுட்டான். இட் வாஸ் எ ப்ரூட்டல் மர்டர். அது மட்டும் இல்ல, 6 மாசத்துக்கு முன்னாடி மிஸ்டர் சர்மாவையும் அவரோட தங்கச்சியும் ஒரே சமயத்துல கொன்னதும் இந்த சேதுதான். இன்ஸ்பெக்டர், எந்த சர்மா பத்தி நீங்க சொல்றீங்க? குளோபல் ஆர்ட்ஸ் எம்டி மிஸ்டர் சர்மா, அவரோட ஒரே தங்கச்சி மிஸ் லதா. அவங்க வந்தா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. குளோபல் ஆர்ட்ஸ் எம்டி மிஸ்டர் சர்மா, அவரோட ஒரே தங்கச்சி மிஸ் லதா. எஸ், அவன் தான் கொலைகாரன். தேர்தல் முடிவுகள் எங்களை பாதிக்காது என்று மத்தியில் ஆளும் கட்சி அறிவிப்பு. பிரபல வைர வியாபாரியான அனந்தராமனின் கொலையை தொடர்ந்து மேலும் ஒரு கொலை சென்னையில் நடந்துள்ளது. 2 கொலைகளுக்கும் பின்னால் ஒரே நபர்தான் இருக்கக்கூடும் என்று கமிஷனர் நிருபர்களிடம் தெரிவித்தார். முதலமைச்சரின் டெல்லி பயணம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10 ஆமா, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. அஸ்வதி, மினி போயிட்டா. அவ மலை மேல இருக்கிற அம்மன் கோயில்ல தரிசனம் முடிஞ்சு திரும்பி வர வழியில கால் வழுக்கி அடிவாரத்துல விழுந்துட்டா. அப்போ அந்த அப்பாவி பொண்ணு செத்துட்டாளா? என்ன செய்யறது? நான் காப்பாத்த ட்ரை பண்ண, ஆனா இனிமே நம்ம 2 பேரும் ஒன்னாவே வாழலாமா சேது? நானும் அததான் சொல்லலாம்னு நினைச்சேன். இந்த நிமிஷத்துக்காக நான் எவ்வளவு தவம் கடந்தேன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். அஸ்வதி, கமான் அஸ்வதி, நாம இந்த ஜலக்கிரீடையில ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். சர்மாவை தெரியுமா உனக்கு? என் உயிரா இருந்தவரே. அவரை ஒரு நிமிஷத்துல சவமா ஆக்கிட்டியே அந்த சர்மாவை. வாயை திறக்காத நீ. இப்போ
மரணத்தோட வாசல்ல நின்னுகிட்டு இருக்கிற உன்கிட்ட இன்னும் கூட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு எனக்கு. நீ என்னோட ஷர்மாவையும் லதாவையும் இதே மாதிரி தானே கதற கதற கொண்டு இருப்ப. மரணத்தோட பிடியில சிக்கி நீ போடுற கதறல் எனக்கு கேட்கணும். அதை கேட்டு நான் சந்தோஷமா சிரிக்கணும். அந்த அப்பாவி பொண்ணு மினி இதே மாதிரி தானே கதறி இருப்பா. நோ, இனியே நீ உயிரோட இருந்தா ஷர்மா ஆத்மா என்ன மன்னிக்காது. Oh!